ஆறுதல் அடைந்தேன். இதுவே உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசிக்கலாமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 138 அதிகாரம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இன்னைக்கு நடந்த ஆராதனையில், இன்னைக்கு நடந்த சங்கீதங்களிலெல்லாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இடையிடையே நினைவுபடுத்தி கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால் நானும் உறுதிப்படுத்தி கொண்டேன், ஆண்டவர் இதை தான் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவர். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவர். அல்லேலூயா. நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம். சொந்தம் என்று வருபவர்க்கு சொந்தம் என்று ஒன்றுமில்லை, நான் உனக்கு சொந்தம் என்று இயேசு ராஜா சொன்னாரே. நமக்கு ஒருவர் நம்மை விசாரிக்க, உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம மனசுக்கு, நம்ம இருதயத்துக்கு, நம்ம ஆத்துமாவுக்கு பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அதனால் உடஞ்சி போனால் அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். மனசு நொறுங்கி போனால் இதுதான் என் நிலைமை அப்படின்னு யாரும் சொந்து போக வேணாம். உள்ளம் கலங்கி இருந்தா அதுதான் எனக்கு இதிலிருந்து விடுபட வழி இல்லை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துல சொல்கிறேன், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறா, ஏன் தேங்குகிறா, தேவனை நோக்கி காத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் இதயம் தொய்யும் போதெல்லாம் நான் தேவனை கூப்பிடுவேன், எங்கே இருந்தாலும் கூப்பிடுவேன். என் மனசு எங்கே போய் தொய்ந்து போதோ அங்கிருந்து நான் ஆண்டவரை கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு வேளை உள்ளம் உடைஞ்சு மனவேதனையோடு கலங்கின நிலைமையோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஆண்டவர் இப்படியே நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. பாஸ்டர் ஜெயா சொன்னாங்க, எது வரைக்கும் அப்படின்னு. ஆண்டவர் காலங்களை நீட்டி நம்மை இப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம ஆத்துமாவில பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனசுக்கு தைரியத்தை கொடுத்து, நம்ம மனசுக்கு பலனை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தைரியப்படுத்தி நடத்துகிறவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
சமாதான சர்வ வல்லவரும் சமாதான காரணர் சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அல்லேலூயா. தாவீது மனசு தொய்யும் போது அது அவர் எந்த பூமியில் கடைசியில் இருந்தாலும் அங்கே மனசு தொய்ந்த நிலைமையில் இருந்தாலும் அங்கிருந்து கூப்பிடுவாராம். ஆலயத்திலிருந்து சத்தம் தேவனுக்கிட்ட போயிருமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இப்போ என்னென்ன நிலைமையில் வந்திருக்கிறோம் நமக்கும் தெரியும், நம்ம ஆண்டவரும் அறிவார். அல்லேலூயா. சத்தமாக கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்துட போகிறோம் எல்லாத்தையும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்தாச்சா நம்பி? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமே பார்த்ததெல்லாம் பார்க்க விட மாட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன பார்த்து வச்சாரோ அதை தான் பார்க்க விடுவாரு. கையை தட்டி ஹல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்றார், அவர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்க மனசுக்கு தேவன் பலன் கொடுப்பார். உங்க வாழ்க்கையை தேவன் தைரியப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் நமக்கு தெரியும், பெரிய பெரிய சாஸ்திரிகளெல்லாம் கூப்பிட்டு தைரியத்துக்காக கேட்பாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிலாம் கேட்பாங்க. அவங்க எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்து சில வார்த்தைகளை, சில சம்பவங்களை சில வார்த்தையாக சொல்லிட்டு போவாங்க. அப்படி தான் நடக்கும்னு ராஜாக்கள் நம்பி இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கிழக்கில் இருந்து ஒரு நட்சத்திரம் வருவியா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு வருவாரியா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. கேட்டவருடைய இருதயம், இந்த வார்த்தைகளை கேட்டவருடைய இருதயம் எல்லாம் கலங்க ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி கூப்பிட்டு கேட்குற உலகத்தினுடைய இருதயம் எல்லாம் கலங்கிட்டு இருக்கு. ஆனால் கலங்கின தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் உன் ஆத்துமா எழுதியிருக்கிறபடி பலன் தந்து. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறது, பலன் கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை தைரியப்படுத்துகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஆத்துமாவில் பலன் எப்போ வரும், நம்ம வாழ்க்கையில் ஒரு தைரியம் எப்போ வரும்னா, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் கேட்ட மாதிரி ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்கும்போது தான் நம்ம ஆத்துமாவில் பலனும் நம்முடைய வாழ்க்கையில் தைரியமும் வரும். அல்லேலூயா. 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 என்னோடு பேசினான் உம்மை நான் பாடுவேன். என்னோடு பேசினால் உம் பின்னே ஓடுவேன். என்னோடு பேசினால் உம்மை நான் பாடுவேன். என்னோடு பேசினால் உம் பின்னே ஓடுவேன். அல்லேலூயா. அப்போ அந்த ராஜாக்கள் எல்லாம் நல்ல கவனிங்க. வேதத்தில் எழுதப்பட்ட ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை, தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கேட்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவின் காலத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா தீர்க்கதரிசி இல்லைனாலும் என் ஊழியக்காரன் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நான் நிலைப்படுத்தி நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போடுகிற சத்தத்தில் மேகங்கள் எல்லாம் திரண்டு வரட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்போ தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கேட்பாங்க, தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, அப்படியே நம்பிடுவாங்க. இப்போ அவருடைய ஊழியக்காரனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் வாயிலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தையை அல்லேலூயா ஆண்டவர் நிலைப்படுத்தி நிறைவேற்றுகிற கடைசி காலத்தில் நாம் நிற்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதனால் இனிமேல் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்பேன். அல்லேலூயா. மற்ற வார்த்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவருடைய வார்த்தையால் என்னை நிரப்பிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும், யார் என்னை கைவிட்டாலும், அல்லேலூயா சொல்லுங்களேன், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நம் ஆத்துமாவில் பலன் வரும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம் வரும். அல்லேலூயா. இன்றைக்கி யாரோ என்னென்னவோ சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே மறக்க முடியாமல் வச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அந்த வார்த்தையால் என் உள்ளத்தை நான் நிரப்பிக்க போகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா. அப்படியே செய்யலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது நம்மளை பார்த்து அப்படி இப்படிலாம் பேசியிருப்பாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் வெறும் வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறும் வார்த்தைகள். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் தான் வித்தியாசம். அது வெறும் வார்த்தை, இது நிறைவேறும் வார்த்தை. அல்லேலூயா. என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை நிறைவேற்றவே வந்தேன். இயேசு வந்திருக்கிறார் நம்ம உள்ளத்தில். கரங்களை தட்டி அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். கைகளை தட்டி நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. அப்போ ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்ட உடனே அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையின் மேன்மையை உணர்ந்து துதிக்கிறவங்களா மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, படிச்சு பார்ப்போமா? 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் படிப்போம். வார்த்தையை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. இயேசு மகிமையானவரா வந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை இன்னைய வரைக்கும் உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பது இந்த வேதம், இந்த வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். நிறைவேறாமல் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையா இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தையை ஆத்துமாவில் நம்ம வைத்துக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் அவர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று தாவீது தேவன் ஆத்துமாவில் கொடுத்த பலமுள்ள அந்த வார்த்தையை 2 வார்த்தையாக இந்த சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதை மட்டும் நம்ம உள்ளத்தில் வைத்து கொண்டு போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். நானும் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ பெரிய ராஜாவுக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்த பலன் எப்படிப்பட்டது, அவர் வாழ்க்கை முழுவதும் இருந்த தைரியம் எப்படிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சும்மா காற்றுக்கெல்லாம் பயந்து, சும்மா கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயந்து, சும்மா பள்ளிக்கெல்லாம் 10 அடி தள்ளி போய் விழுந்து, நல்லா கவனிங்க, அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை இருக்குது.
ஆனால் தாவீதோ, அவர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என் ஜீவனுக்கு பலனானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நான் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில காணப்படுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு ஒரு இடத்துல சொல்லும்போது, ஆண்டவரே உம்மில பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வசனத்தினால வார்த்தையினால பலன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை இந்த உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எதுக்கோ வைராக்கியம் வருது. வசனத்தை உள்ளுக்குள்ளே வைத்து கர்த்தருக்காக விசுவாசத்தில் எழும்புகிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இன்றைக்கு வரட்டும். கையை தட்ட மாட்டோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் என்னோடு, ஈசாக்கின் தேவன் நம்மோடு, தாவீதின் தேவன் மகனே நீ பயப்படாதே, உன் தேவன் இருக்கிறார். மகளே உன் தேவன் இருக்கிறார். ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் நமக்கு ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் மகனே தேவன் இருக்கிறார். மகளே உன் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்டாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் யாரோ சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற போகிறதில்ல. ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமா? இது வரைக்கும் உலகத்தில் நடந்த எல்லா பிரபலமான காரியங்களை விட ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்க போகுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு செய்ய போகிற காரியம் ரொம்ப பிரபலமாக பிரசித்தமானதாக இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்ன செய்ய போகிறாரோ தெரியாது. அல்லேலூயா. அப்பா எதை செய்தாலும் அதில் விசேஷம் இருக்கும், ஒரு வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம அப்பா அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. கையை தட்டி ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம ஆத்துமாவில் அவர் பலன் தந்து நம்முடைய வாழ்க்கையை தைரியப்படுத்தி நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்குது, வெறுக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது, இருக்கிற பலனெல்லாம் போய்கிட்டே இருக்குது. நல்ல கவனி. இப்போ போய் சோர்ந்து போகாமல் இருக்கிறது எப்படி? அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நம்ம ஆத்துமாவில் பலன் தந்து நம்முடைய வாழ்க்கையை தைரியப்படுத்துகிறவர். அல்லேலூயா. மனசு தைரியமாக இருந்துச்சுன்னா, மனசில் பலன் இருந்துருச்சுன்னா, நம்ம கூட நமக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ சிலர்லாம் பார்த்து விஷ் பண்ணால் கூட பார்க்காம அப்படியே போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு போகிறாங்க. 2 காதுலேயும் 2. ஒரு கண்டக்டர் கேட்டார், எப்பா என்ன ஊருக்கு போகணும், என்ன ஊருக்கு போகணும், டிக்கெட் எடுங்க, என்ன ஊருக்கு போகணும். அப்படியே பார்த்துக்கிட்டு அவர் கிட்டக்க வந்து தட்டி, என்ன ஊருக்கு போகணும், டிக்கெட் எடுங்க. அப்புறம் தான் கேட்டு அப்புறமேலு ஊர் பேரை சொல்லி அவர் டிக்கெட்டை கொடுத்து, இப்படிப்பட்ட ஜென்மமெல்லாம் பஸ்ஸில் வருது. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. கொண்டு போய் எங்கேயாவது இறக்கி விட்டு போயிடுவார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருடைய வாயின் வார்த்தையை கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள பலனும் நம்ம வாழ்க்கையில் ஒரு தைரியமும் வந்துடும். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கேட்டுக்கங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம ஆத்துமாவில் ஆண்டவர் கொடுக்க போகிற பலன். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? படிக்கலாமா? படித்து பார்க்கலாம். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6ஆம் வசனமா? சாரிமா. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அது போதும் போதும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன நோக்கி பார்க்கிறாரு? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசு உங்களை பார்க்கிறார். இயேசு உங்களை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா என்ன பார்க்கிறாரு. ஏசப்பா என்ன நோக்கி பார்க்கிறாரு. ஏசப்பா என் மேல பார்வையா இருக்கிறாரு. ஏசப்பாவுடைய பார்வை என் மேல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை தட்ட மாட்டோமே. அல்லேலூயா. 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 மறந்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த சங்கீதத்தில் தான். அல்லேலூயா. 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 அவர்கிட்ட ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் சும்மா நம்ம புலம்பல் மாறி போயிடும். நல்லா கவனிங்க. 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே மாறி போயிடும் எல்லாம். அதுக்கப்புறம் போக தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா மாறி போயிடும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்தால் அதெல்லாம் மாறி போகும், மறந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ என்ன ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய பலனுக்காக, வாழ்க்கையின் தைரியத்துக்காக கொடுக்க வேண்டிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவர் என் மேலே என்னை நோக்கி பார்க்குறாருங்கிறது என் ஆத்துமாவுக்கு நல்லாவே தெரியுன்றார். அடுத்த சங்கீதத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு. படிக்கலாமா? 14ஆம் வசனம் வாசிங்களேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். கிரியைகள் அதிசயமானவைகள், அதை என் ஆத்துமாவுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. என் மனசுக்கு மாத்திரம் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். என் மேலே நீங்கள் என்ன நோக்கி பார்க்குறீங்கிறது என் மனசுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவர் எப்படி இப்படி அறிஞ்சு வச்சிருந்தாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. என் மனசுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே, நீங்கள் என்னை நோக்கி பார்க்குறீங்கன்னு என் மனசுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் படித்தேன். ரொம்ப இன்பமாக இருந்துச்சு. படிக்கலாமா? படித்து பாருங்களேன். இதே சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. உள்ளிந்திரியங்களை கை கொண்டு என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றி. நல்லா கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலேயே காப்பாத்துற மாதிரி பார்த்தாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அம்மா நல்லா பார்த்துருப்பாங்க, அப்பா நல்லா பராமரிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே நம்மளை காப்பாற்றுற வேலையை அப்பயே பார்த்து செய்தவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேர்நீரு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேர்நீரு. அல்லேலூயா. அப்பயே தாயின் கர்ப்பத்திலேயே நம்மளை காப்பாற்றுற மாதிரி பார்த்தவர். அவர் காப்பாற்றும்படி பார்த்தவர். கரங்களை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை காப்பாற்றணும்னு பார்த்தவர் என் ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். கையை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு அழகான ஒரு வார்த்தையை தாவீது இதே சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்க. நல்ல கவனி. என் எலும்பை கூட பார்த்தவர் அவர் தான். கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்மளை பார்த்தா நிறைய பேர் என்ன எலும்பு தோலுமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் நம்மளை பார்த்தா ஒட்டடை குச்சி மாதிரி இருக்கிறீங்களே, நிறைய பேர் எங்கள் வீட்டில் இருக்கிற விளக்குமாறு மாதிரி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஊதுனா பறக்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம எலும்புகள் அது உருவாகும் போது கூட ஆண்டவருடைய பார்வையில் இருந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அப்பயே நம்ம மேலே நம்மளை ரொம்ப நோக்கி பார்த்தவர். இன்னைய வரைக்கும் ஒரு எலும்பு உடைஞ்சாலும் வேகமாக ஒட்டுற மாதிரி நம்ம மேலே ரொம்ப கரிசனையாக இருக்காரு நம்ம ஆண்டவர். கையை தட்டக்கூடாதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் நம்மை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே
என் எலும்பு கூட உங்களுக்கு மறைவா இல்லைப்பா, என் எலும்பு கூட ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கையை தட்டக்கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்ம மேல நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எலும்புகள் உருவாகும் போது கூட ஆண்டவர் பார்த்தவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு இடத்துல அழகா சொல்றாரு, அடுத்த வசனத்துல, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் ஒருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, ஒரு அவயவமும் இல்லாத போது அவைகள் எல்லாம் உருவாகுற அந்த நாட்களை எல்லாம் தேவன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு இப்ப இருக்கிற எல்லா வலி வேதனைகளையும் ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. இந்த அவயவங்கள் ஒன்று உருவாகும் போது அது என்னைக்கு உருவானதுங்கிறத கூட ஆண்டவர் எழுதி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கணக்கில் இருக்கு நம்ம அவயவம் ஒன்றும் உருவாக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, கணக்கா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக நம்ம மேலே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம நினைக்கிறோம் சில நேரம், ஆண்டவரே எனக்கு தலைவலி தாங்க முடியல. ஆண்டவர் பார்ப்பா, இந்த மூளை என்னைக்கு உருவாச்சு, இவ்வளோ நாளும் இது உழைச்சிருக்குது, சிந்திச்சிருக்கு, அதனால் இதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஆண்டவர் தூக்கத்தை கொடுத்து சுகமாக்கிடுவார். கரெக்ட். கையை தட்ட மாட்டோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என் கையெல்லாம் வேலை செஞ்சு ரொம்ப பலவீனம் ஆகிப்போச்சு, நடந்து என் கால்கள் என் எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு ஆண்டவரே. அப்படிலாம் நம்ம சொல்லும்போது ஆண்டவர் இந்த எலும்புகளெல்லாம் உருவாக்கப்பட்ட நாளை மறுபடியும் நினைவு கூர்ந்து எவ்வளோ வருஷம் உழைச்சிருக்குதோ அவ்வளோ சுகத்தை நான் கொடுக்கணும், பலனை நான் கொடுக்கணும், ஆரோக்கியத்தை நான் கொடுக்கணும், இளைப்பாறுதலை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. இதில் இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் அது இல்லாத போது அது உருவேற்படுகிற நாட்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது இன்னும் குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கணும், சபைக்காக எவ்வளோ உழைக்கணும், சமுதாயத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கணும், எவ்வளவு காலம் இருக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அது வரைக்கும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுகம் தந்து நடத்துவார், பலன் கொடுத்து நடத்துவார், தாங்கி நடத்துவார், தப்புவித்து நடத்துவார், விடுவித்து நடத்துவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், என் தெய்வம் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், என் தெய்வம் இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார், ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், என் தெய்வம் தாங்குவார், ஏந்துவார், என் தெய்வம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே போதும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க, என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தான் இன்னும் கொஞ்சம் காலம் உயிரோடு இருக்கட்டும்னு விட்டுருக்கிறார். கிருபை தாங்கன்னா சுகம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பான்னா சுகமாயிரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம எலும்புகள் கூட உருவாகாதப்ப ஆண்டவர் அது உருவேற்பட்ட நாள் முதற்கொண்டு அதை ஆண்டவர் புஸ்தகத்தில் கணக்கில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எவ்வளோ உழைக்கணும், இதுக்கு எவ்வளோ பலன் கொடுக்கணும், இது எவ்வளவு சுகமாக இருக்கணுங்கிறது நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இதை விட ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன், நான் பலன் அடைந்தேன். வாசிக்கலாமா? 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாமே. நான் விழிக்கும்போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் விழிச்சு விடியற் காலத்தை பார்க்கும்படி ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விடியற் காலத்தை நீங்கள் பார்க்கணுமேன்னு ஆசையாக அவரே முன்னே வந்து உட்கார்ந்து நீங்கள் விழித்து பார்க்கணுமேன்னு உங்களுக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நமக்கு ஒரு விடியற் காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலங்களுக்கு முன்பாக நாம் விழிப்போமே. அந்த நேரத்தில் ஆண்டவர் இதை என் பிள்ளை பார்த்தா சந்தோஷப்படுவானேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த காலத்தை உங்களுக்காக எனக்காக பார்த்து வைத்து நீங்கள் விழிக்கிற நேரம் அவரும் கூட இருக்கிறார். அவரும் இந்த காலத்தை நமக்காக கொடுத்தார் என்பதை நீங்களும் நான் அறிந்து கொள்ளணுமே என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. காட்டுல சுற்றி திரிந்த தாவீது, ஆடுகளையே பார்த்து மேய்த்து கொண்டிருக்கிறதையே வாழ்க்கையாக்கின தாவீது, சேதம் வராமல் உண்மையாய் கரிசனையாய் வாழ்ந்த தாவீது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை ஏச்சுக்கள், எத்தனை பேச்சுக்கள். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. எத்தனை ஏளனங்கள், எத்தனை நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம். மனதில்லாத மற்றவர்களுக்கு மனதில்லாத நிலைமைகள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உறவையும் உரிமையையும் கொண்டாட மனமில்லாத எல்லாருக்கும் மத்தியில் ஆண்டவர் தாவீதை அல்லேலூயா சொல்லுங்களேன் ராஜாவா தூக்கி கொண்டு உட்கார வைக்கணும்னு ஒரு காலத்தை நியமித்திருந்தார். தாவீது ஆச்சரியப்படுற மாதிரி சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். ராஜாவாக சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் விழிக்க வைத்து பார்க்க வைக்க போகிற காலங்கள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களேன் தேவன் பார்த்து வைத்த பிரகாசமான காலங்களாக இருக்கும். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்கிறார், தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்ற ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை தாவீது தன் உள்ளத்தில் வைத்து கொண்டார். அது அவருடைய ஆத்துமாவுக்கு பலன் தந்தது, அவருடைய வாழ்க்கைக்கு தைரியத்தை கொடுத்து நடத்தினது. அல்லேலூயா. இன்னைக்கு யார் நம்மளை பார்க்குறாங்களோ விசாரிக்கிறாங்களோ அதை பற்றியெல்லாம் அது பெருசாக எடுத்துக்க வேணாம். விசாரித்தாலும் தோத்துறோம், விசாரிக்கலனாலும் தோத்துறோம், பார்த்தாலும் தோத்துறோம், பார்க்கலனாலும் ஸ்தோத்திரம், கண்டுகிட்டாலும் ஸ்தோத்திரம், காணாமல் போனாலும் ஸ்தோத்திரம், புகழ்ந்தாலும் ஸ்தோத்திரம், திட்டினாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உதவினாலும் ஸ்தோத்திரம், உபத்திரவமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு நம்மை தேவன் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விழிக்கும் போது என்னுடைய காலங்களோடு சேர்ந்து என்னை பார்க்க வைக்கிற என் ஆண்டவருடைய பார்வை என் மேல் இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கைகளை தட்டி எல்லாருமே மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, நீதிமானுக்கு நிறைய துன்பம் வருது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பர்சனலாக பயந்த காலங்களெல்லாம் போய், பர்சனலாக உபத்திரவங்களை அனுபவித்த காலங்களெல்லாம் போய், பர்சனலாக பயங்களெல்லாம் அனுபவித்த காலங்கள் போய், இப்போ எல்லாரையும் பார்க்குறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நீர் நின்று அல்லேலூயா சொல்லுங்க விடுவிக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள. ஒரு விடுதலையின் காலத்தோட தான் ஏசப்பா நம்ம கூட நிற்கிறாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா,
அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு விடியற் காலத்தோடு தான் ஏசப்பா நம்ம கூட நிற்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட பார்வை உடைய ஆண்டவரை கண்டு தாவீது ஆத்துமாவில் பலமுள்ளவர் ஆனார், வாழ்க்கையில் தைரியம் உள்ளவர் ஆனார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னையும் பார்த்து ஒரு அண்ணன் சொன்னாராம். அவர் அண்ணன் தான், நான் நேசிக்கிற ஒரு அருமையான அண்ணன் தான். அவங்க பார்த்து சொன்னார், கெர்சோனா கொஞ்ச நாளில் செத்து போடுவார், அவருக்கு போய் பொண்ணு பார்க்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவர் தான் வாழ வைக்கிறவர், வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம், அவங்க நினைச்சதெல்லாம் வேற. ஆண்டவர் நமக்கு எதிர்பார்த்து நம்மை நினைத்து நமக்காக வைத்திருக்கிற விடியற் காலமே வேற. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான் விழிக்கும் போது உம் மண்டையில் இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு நல்ல காலங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காலங்களோடு தான் நாம் விழிக்கும்போது சர்ப்ரைஸாக அதை காண்பிக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த பார்வையை தான் தாவீது தன்னுடைய ஆத்துமாவில் பலனாய் வைத்து கொண்டார், வாழ்க்கையில் தைரியமாய் வைத்து கொண்டார். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் படித்து முடிச்சிடலாமே? படிக்கலாம். இதே சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமே? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமே? ஆராதனை முடிய போகிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது தான் ராஜா. அவர் நாளில் யுத்தம் கட்டாயமாக நடந்து கொண்டே இருக்கும். அந்த நாளில் ஆண்டவர் என்ன செய்தார்னு தாவீது சொல்கிறாரு. அதையே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். சங்கீத புஸ்தகம் அடுத்த சங்கீதம் 140ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாமே? ரொம்ப இன்பமான ஒரு வார்த்தை. என் ரட்சிப்பின் பலனே. எப்போ? யுத்த நாளில் என் ரட்சிப்பின் பலன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, என் வாழ்க்கை முழுக்க போராட்டம் தாங்க. போராட்டத்துக்கு ஓய்வே இல்லை. அலையாக போராட்டம் பெருகிட்டு தான் இருக்குது. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு போராட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அலையாக மாதம் பெருகிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் நம்ம போராட்டம் தீர்ந்த மாதிரி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இந்த யுத்த நாளில் தான் ஆண்டவர் ரட்சிப்பின் பலனாக நம்மோடு கூட இருப்பார். கைகளை தட்டி அல்லேலூயா. வெற்றியை தருகிறவராக ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர், தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒன்று, என்னுடைய நாளெல்லாம் யுத்த நாளாக இருக்கலாம், அதில் ரட்சிப்பின் பலனாக தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு விடுதலை தருகிறவர், வெற்றியை தருகிறவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம பேங்க்கில் கொஞ்சம் பேலன்ஸ் அதிகமாக இருந்தால் சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, எப்பா பேங்க்கில் எவ்வளோப்பா பணம் இருக்குது? இவ்வளோ இருக்குதுக்கா. அப்படியே எடுத்துகிட்டு வந்துருப்பா. தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது. 1 லட்சம் வரைக்கும் கூட வந்துடுமா. அதனால் இப்போவே விற்கிற விலைக்கு என் கையில் இருக்கிறத கொண்டு வாங்கிடணும். அப்படியே எடுத்துருவாப்பா. நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டோமே? நாங்கள் தான் சும்மா பேசிக்கிட்டோம், பேங்க்கில் இருந்தால் கூட பத்திரமா இருக்கும். இதை வாங்கி வச்சுட்டா ராத்திரியாக திருடனுக்கு மட்டும் கண்ணு கரெக்டாக தெரியும். நமக்கு தான் வச்ச இடம் தெரியாமல் தருமாறிக்கிட்டு எடுப்பாங்க. ஆனால் அவனுக்கு மட்டும் கரெக்டாக நம்ம வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்குது, அவனுக்கு தேவையான பொருள், நம்ம மறைச்சி வச்சுருக்கிற பொருள் எங்கே இருக்குன்னு அவனுக்கு கரெக்டாக தெரியும். அவன் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவான். இன்னும் வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி. அல்லேலூயா. அந்த பொருளுக்கு உரிமையாளன் மாதிரி வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படிலாம் வாங்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்படணுமே. அல்லேலூயா. இருந்தால் பத்திரமா இருக்காதா? வட்டியும் சேர்ந்து வராதா? நல்லா கவனிங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை உள்ளத்தில் வைங்க. அல்லேலூயா. இதில் கண்டு விழிச்சு கொள்ளணும். யுத்த நாளிலே அவர் என் ரட்சிப்பின் பலன். அல்லேலூயா. போராடிக்கிட்டே இருக்கிறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறேன், உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஓய்வே இல்லாமல் இருக்கு.
ஆண்டவர் ரட்சிப்பின் பலனாக வெற்றியை கொடுக்கிறவராக செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை கண்டுதான் தாவீது சொல்றாரு, அப்பா என் யுத்த ஆயுதங்களெல்லாம் நான் நம்பலை. அல்லேலூயா. எனக்கு இருக்கிற சாமர்த்தியம், எனக்கு இருக்கிற திறமை, எனக்கு இருக்கிற ஆயுதம், இதெல்லாம் நான் நம்பலப்பா, உங்கள் கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. 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 உங்க கிருபையின் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், உங்க வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், கர்த்தரை தன் நம்பிக்கையாக நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் யுத்த நாளிலே ஒரு ரட்சிப்பின் பலனை கர்த்தர் கொடுத்து நடத்தினார். ஆண்டவர் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உங்கள் போராட்டம் மாறும். அல்லேலூயா. எதுக்காக போராடுறீங்களோ அந்த நிலைமையில் ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவார், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்த நாளிலே அவர் ரட்சிப்பின் பலன் கொடுத்தார். ரெண்டாவது ஒரு அழகான ஒரு வார்த்தையை தாவீது சொல்கிறார். ஐயா, நான் வாழ்ந்த தேசத்தில் என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. வலது பக்கம் பார்த்தா ஒருத்தரும் இல்லை, இடது பக்கம் பார்த்தா ஒருத்தரும் இல்லை. அல்லேலூயா. யாரும் இல்லாத உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் இருந்து இல்லாத உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சங்கீதம் 142 சொல்கிறாரு. ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது. 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? இந்த உயிருள்ள தேசத்தில், எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில், வாழ தெரியாம வாழ முடியாம வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் என் பங்காய் நீர் இருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. கர்த்தர் நம் பங்காய் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. அடுத்த கடைசி வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். படிங்களாமா? நீ எனக்கு நீர் தயை செய்யும் போது நல்ல கவனிங்க. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பார்த்தா என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த உயிருள்ள இந்த தேசத்தில் என் பங்கா நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எனக்கு தயவு செய்யும்போது நீதிமான்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொள்வாங்க. ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு தாவீது நினைத்த நேரம் தேவன் நான் உன் பங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சொன்னவர் சொன்னதோட விடலை, என்ன செய்தார்னா தயவை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தயவு செய்தார், அதுவே போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நீர் தயவு செய்யும் போது, ஆண்டவர் தயவு செய்தா போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தயவு செய்யும் போது நீதிமான்கள் எல்லாம் என்ன சூழ்ந்து கொள்வாங்க. அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்கென்றும் செய்பவர், என்றும் செய்பவர், எனக்கென்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். கையை தட்டி பாடலாமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அல்லேலூயா. உயிருள்ள அந்த தேசத்தில் அல்லேலூயா. அல்லேலூயா. விசாரிக்க யாரும் இல்லைங்கிற புலம்பலுக்கு மேலாக தேவன் தயவு செய்தார், எல்லாரும் சூழ்ந்து கொண்டாங்க. அல்லேலூயா. 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 யாரும் இல்லை அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம், எந்த விசாரணையும் இல்லை அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நிலைமையில தான் தேவன் அவருடைய பங்காக இருந்தார். அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் அவர் தான் நம்ம பங்காக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் தயவு செய்வார், நீதிமான்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளுவாங்க. அல்லேலூயா. 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 தாவீது அதை தான் எழுதி வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதை விட ரொம்ப ட்ரெமெண்டஸான ஒரு காரியம் என்னென்னா, அண்ணன் என்ன இங்கிலீஷில் பேசுகிறாரு அப்படின்னா நான் ஆச்சரியப்பட்ட ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாளில் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்கிறான்னு படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். படிக்கலாமா? படித்து முடிச்சிட போகிறோம். படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாமே. நல்ல கவனிங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை எல்லாத்தையும் படைச்சிட்டார். படைச்சவர் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சாச்சுப்பா,
வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு ஓய்வு எடுக்கல. பாருங்களேன், அடுத்த வார்த்தையை படிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையானவர்களை காக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் டியூட்டியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க, என் உண்மைக்கு மதிப்பே இல்லை, கவலைப்படாதீங்க. அதை பத்திரமா காக்கிறவர், அந்த உண்மையை வெளிப்படுத்துகிறவர், அந்த உண்மைக்கு ரிவார்டை கொடுக்கிற ஆண்டவர் தான் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், நமக்கென்றும் செய்பவர். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஊரில், நம்ம மாவட்டத்தில், நம்ம மாநிலத்தில் ஏன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னா, உண்மையானவங்க இருக்கிறதுனால தான். இந்த உண்மையாக ஆண்டவர் நம்ம கூட இருந்து காக்கிற வேலையை ஒவ்வொரு நாளும் செய்கிறதுனால தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உண்மையை காக்கிற வேலை என்பது சாதாரண வேலை இல்லை, நம்ம கூட இருந்து அதை செய்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு நாள் ஒரு திருவிழா நாட்களில், அது ஒரு திருவிழா, சரி போய் என்ன தான் மக்கள் பண்ணுறாங்கன்னு அப்படியே பார்த்துட்டு வரலான்னு தோத்திரம் பண்ணிக்கிட்டே அப்படியே சுற்றுனா, கடைகளெல்லாம் பெரிய பெரிய பிரம்மாண்டமாக படிப்படியாக வச்ச கடைகள். அந்த கடையிலெல்லாம் பார்த்தா கோபுரம் மாதிரி அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஸ்வீட்டு கோபுரம் மாதிரி, அப்படியே கோபுரம் மாதிரி. மக்களெல்லாம் அது அது அப்படின்னு கூட்டமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் நினச்சேன், இப்போ தான் வாங்கணுமா, பார்க்காததை பார்த்த மாதிரி. அல்லேலூயா. வாங்கிட்டு போனால் சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் இருக்காது, வாயில் வைக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. ஆனால் முட்டாய் கடையை பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்து மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைய வரைக்கும், அல்லேலூயா சொல்லுங்களேன், பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது, உண்மையை பார்த்துக்கிட்டே இருக்குது. உண்மையை காக்கிற வேலையை ஆண்டவர் நம்ம கூட இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தாங்க மழை பெய்யுது, அதனால தாங்க கொஞ்சம் நீதி இருக்குது தேசத்தில், அதனால தாங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் நம்ம தேசத்துக்கு வருது. நாம தான், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆண்டவர் தேசத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் நம்மளை பிரயோஜனமாக வச்சிருக்க காரணம் ஒன்று, அந்த உண்மையை தேவன் காக்கிறார். அல்லேலூயா. அவர் எடுக்கிற முயற்சியெல்லாம் சாதாரண முயற்சி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம கண்ணு போகும்போதெல்லாம் திருப்புற வேலை சாதாரண வேலை இல்லை, நம்ம இருதயம் திரும்பும் போதெல்லாம் திருப்புறது சாதாரண வேலை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மைக்கு நேராக திருப்புகிற வேலை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து செய்கிறார். அவர் எனக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தையை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்பமா இருக்கு. அவர் நியாயம் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டோமே. நமக்கு நியாயமானது ஆண்டவர் செய்துகிட்டு இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை தட்டி அல்லேலூயா. உங்க நியாயம் இந்த உலகத்தில் எடுபடாம போயிருக்கலாம், உங்களுக்கு நியாயமானவைகளை செய்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். படைத்தவராக அல்ல, நம்ம கூட இருந்து செய்ய வேண்டியவைகளை செய்கிறவராக நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் காக்கிறார், நியாயம் செய்கிறார், பசியுள்ளவர்கள் கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கெல்லாம் நான் 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் அரிசி இல்லைன்னாங்க, சரி போய் வாங்கிட்டு வரலாம். நான் சொன்னேன், ஏம்மா இந்த மாதிரி நாள்லலாம் சொல்லாதம்மா, ஜாமான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லாத, ஏதோ பார்த்து கொஞ்சம் சொல்லுமான்னு சொல்லி முக்கியமான ஜாமானை மட்டும் கேட்டுட்டு போயிட்டேன். அதில் அரிசி ஒன்றுன்னு சொன்னாங்க, அப்படியே பகிர்ந்துச்சு. சரி ஒரு கடைக்கு போனேன். அங்கன்னா எவ்வளோ கம்மியாக வேணாலும் வாங்கலாம். சார் அரிசி எவ்வளோ சார்? 60 ரூபாயில் வேணுமா? 65 ரூபாயில் வேணும். 60 ரூபா 60. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 2 கிலோ கொடுங்க. அந்த 2 கிலோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஆகாரம் கொடுக்கிறார் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்ட மாட்டோமே. அல்லேலூயா. விலைவாசி ஏறி போனாலும் ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்குற வேலையை நம்ம கூட இருந்து ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கையை தட்ட மாட்டோமே. அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்காக என்ன செய்கிறாரு, ஒரு நாளில் இவ்வளோ வேலையையும் ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்கிறார். கையை தட்ட மாட்டோமே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டோமே. நம்ம தட்டில் வைக்கிறது எப்போ போகுதுன்னு தெரில, வைக்க போய்கிட்டே தான் இருக்குது. ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாளில் ஆண்டவர் நமக்கு செய்யறது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுங்களா? அல்லேலூயா. படிச்சு முடிச்சிடுவோம் வேகமா. அடுத்த திறக்கிறார். நல்ல கவனிங்க. கண்களை திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். நீதிமான்களை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். அல்லேலூயா. அரசாளுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா.
நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இவ்வளவு உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. இன்னும் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா எருசலேமை பற்றி ஆண்டவர் அடுத்த அதிகாரத்தில் திருச்சபையில் ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் திருச்சபையில் என்ன செய்கிறார் அதெல்லாம் வீட்டில் போய் படிக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இவை எல்லாவற்றையும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. 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 ஆண்டவர் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறவர். இனி வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஃபர்ஸ்ட் எப்படியே முன்னாடி வருவார் தாவீது. அவர் என் ஆத்துமாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். இந்த வார்த்தையில தான் எனக்கு பலனும் என் வாழ்க்கைக்குரிய தைரியமும் இருக்குன்னு தாவீது கண்டுகொண்டார். அவர் என்னை நோக்கி பார்க்கிறார். அவர் என் மேல அவர் பார்வையை வச்சிருக்கிறார். என் மேல ஆண்டவருடைய பார்வை இருக்கு. தேவனுடைய பார்வையில் நான் இருக்கிறேன். யார் பார்த்தா என்ன, யார் பார்க்காம போனா என்ன, ஆண்டவர் என்னை பார்க்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒவ்வொரு நாளும் செய்கிறவர், ஓய்வில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். செய்து முடிப்பார். செய்து முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் செய்து முடிப்பார். அப்படியே விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்து விசுவாசத்தோடு கைகளை கம்பீர சத்தமா தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா எல்லா மகிமையும் நாம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நிற்பதும் உங்க கிருபையா, நான் நிலைப்பதும் உங்க கிருபையா. நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபையானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபையானப்பா. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Praise the Lord. Glory to God in the name of Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே இந்த நாளில் எங்களோட பேசியிருக்கீங்கப்பா. உம்முடைய தாசனை மறைத்து நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கீங்க. எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவன் இந்த நாளில் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தைரியப்படுத்தி இருக்கீங்க ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலே ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தேவன் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்
கர்த்தாவே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோட நீங்க பேசி இருக்கீங்க ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்தி இருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நீங்க கனப்படுத்தி இருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நீங்க இந்த நாள்ல மகிமைப்படுத்தி இருக்கீங்க ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் காதுகளால கேட்டு இருக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசி இருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சோர்வோடும் பலவீனத்தோடும் பாரத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடும் குழப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க. ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் தெளிந்த புத்தியை கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பிரச்சனையிலே இருக்கிறனே, இந்த வியாதியிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துங்க. ஒவ்வொருவருடைய சோர்வை நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய வியாதியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இடத்தை விட்டு போகும்போது உம்முடைய பிள்ளைகள் அமைதியோடு கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. சமாதானத்தோட கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. வேதனையோடு பாரத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறாப்பா. ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க ஆண்டவரே. சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. எல்லா பாரத்தையும் உம்மேல இறக்கி வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார் என்ற வார்த்தையின்படியாக எங்கள் பாரத்தை நாங்களே சுமந்து கொண்டு இருக்க கூடாது. எங்களுடைய பாரத்தை நாங்கள் உண்மையில வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பாரத்தை நீங்க சுமந்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களால் சுமக்க முடியாத ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை அபரிமிதமாக ஆசீர்வதிங்களே. கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள்ல ஆராதனையின் மூலம் நீங்க மகிமைப்பட்டீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்தின அருமையான பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஏசப்பா. ஓ இசை கருவியை வாசித்த அருமையான தம்பி ஷாம ஆசீர்வதிங்க. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வரும் நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆச்சரியப்படுற அளவுக்கு மகனை நீங்க மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மகனை உயர்த்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையை மகனுக்கு நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து வருகிற கிருபையை மகனுக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்கிற வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். இந்த நாளில் எங்களுடைய கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்க பதில் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள். எதுவரைக்கும் எங்கள் பிரச்சனை, எதுவரைக்கும் எங்கள் போராட்டம், எதுவரைக்கும் எங்கள் கவலை என்கிற கேள்விக்கு நீங்க இந்த நாளில் பதில் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் தாவே. நன்றி ஏசப்பா. ஓ உமக்காக பயன்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் தாவே. நன்றி. ஓ பிரைஸ். அந்த நாள்ல ஆராதனைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களையும் கர்த்தர் நீங்க ஆறுதல் படுத்துங்க. வருகிற ஆராதனையில கர்த்தர்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஏசப்பா. இன்னும் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் எத்தனையோ உண்டு. இன்னும் மறந்த காரியங்கள் எத்தனையோ உண்டு. அவற்றெல்லாம் உடைய கருத்துல தருகிறோம் ஆண்டவரே. தேவன் எல்லாவற்றுக்கும் நல்ல பதிலை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஊழியரை நீங்க சுகமாய் வைத்துருங்க. தீர்க்காயுசோடு வைங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 100 ஆயுசை காண அவருக்கு உதவி செய்யுங்க. நன்றி ஆண்டவரே. தீர்க்காயுசோடு வைங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஒன்றான மெய் தேவனாகிய நம் சிருஷ்டிகர்த்தாவின் தேவ ஆசீர்வாதம் அவர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினி என்று திருவுலம் பற்றின நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையும் பாதுகாப்பும் வந்திருக்கிற நம் அத்தனை பேரோடும் வர தவறின கட்டுரை பிள்ளைகள் யாவரோடும் அருமை தேவதாசர்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. வலது கரத்தை தலையின் மேலே வச்சு
நான் இரத்தத்தில் அறைந்துள்ளே ரத்தத்தில் மறைந்துள்ளே சத்தம் தீங்கு செய்ய முடியாது தீங்கு செய்ய முடியாது தீங்கும் என்னை தீங்கில்லை தீங்கில்லை நோயில்லை தோல்வியில்லை சத்தம் தோற்கடிக்க முடியாது தீங்கும் என்னை அணுகாது சத்தம் தோற்கடிக்க முடியாது தீங்கும் என்னை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.